காலத்துல முன்னோர்கள் எல்லாம் இந்த மண் பாத்திரத்தில் தான் சமைச்சு சாப்பிட்டாங்க. அதுவும் மீன் குழம்பு எல்லாம் இதை வச்சா நல்லா இருக்கும்பாங்க. இந்த வத்த குழம்பு, பூண்டு குழம்பு, அப்புறம் இந்த புளி போட்டது எது இருந்தாலும் இந்த மண் பாத்திரத்தை சமைச்சு அப்படியே மூடி வச்சோம்னா அது ஊற ஊற அவ்வளோ சுவையா இருக்குங்க. இந்த மண் பாத்திரம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சர்விங் பவுலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு லிட்டோட சேர்ந்து வந்துரும். அண்ட் இதோட பாட்டமே நம்ம செராமிக் பவுல்ஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்குறது வந்து மண்ணில் செஞ்ச ஆப்பச்சட்டி. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மண்ணில் செஞ்ச ஆப்பச்சட்டி வந்து பாக்குறேன். இதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மண் பாத்திரங்கள்லாம் பாரம்பரிய நேச்சுரல் ஃபுட்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நீங்களும் வேணா அந்த பேஜை செக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் இவங்க கிட்ட கிளேலே பண்ண ஐஸ்கிரீம் பவுல்ஸ், தண்ணி குடிக்கிற கப்பு, காஃபி டீ சர்வ் பண்ற ஜக்ஸ் எல்லாமே இருக்கு. கிளே ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம பனை ஓலையிலே செஞ்ச இடியப்ப தட்டுமே வந்து இருக்கு. நம்ம இதுல இடியப்பம் பண்ணி சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் அண்ட் ஃபிளேவருமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கரண்டி வந்து பாத்தீங்கன்னா தேக்கில பண்ணது. இது வந்து டீ போடுற வெசல். இதுல வந்து வேற குக்கிங் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபினிஷிங் தான். அண்ட் இந்த தோசை கல்லுமே வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த நான்ஸ்டிக் பேனோட அந்த ஒரு ஃபினிஷிங் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி பாட். நம்ம இப்போ காமிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கம்மி தான். இவங்க பேஜ்ல போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அண்ட் இவங்க பேஜோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்ட்